வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், இன்றைக்கி விஜய் சரியான சூப்பராக தரமாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. யாருன்னா அருண் தாங்க இன்றைக்கி ஃபுல் எபிசோட அருணை தாங்க வச்சு செஞ்சுருக்காரு. கொஞ்சம் லைட்டாக வந்து பவித்ராவே கொஞ்சம் ஒரு போகிற போக்கில் ஒரு காட்டு போனாருங்க. ஆமாம், இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சத்யாவோட எவிக்ஷன் நடந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு அது அட்வைஸா இல்லை ஒரு யுக்தி கொடுத்துருக்காரா, இல்லை இப்படி தான் எப்படி விளையாடுற, நீ இப்படி தான் விளையாடணும், நீ விளையாட தான் வந்திருக்க அப்படின்னு ஜெஃப்ரிக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாரான்றது தான் இன்னைக்கான எபிசோடோட மூவ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து எப்போவுமே எவிக்ஷன் போது லாஸ்ட்டில் தான் வந்து எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்புவார். இன்றைக்கி உள்ளே போய் உட்கார்ந்ததுமே ஃபஸ்ட்டு கூப்பிட்டது யார் பார்த்தீங்கன்னா சத்யாவை. ஏன்னா 2 எவிக்ஷன், இன்றைக்கி ஒரு எவிக்ஷன் நாளைக்கு ஒன்று. சத்யா வெளியே வாங்கன்னுவார். என்னென்னா அவர் காமிப்பார். ஏன்னா அவன் உள்ளே இருக்கிறது அவன் ஒன்றுமே இல்லைங்க. உண்மையிலே ஓப்பனாக சொல்லணும், சத்யா விளையாடவே இல்லை. இவ்வளோ 70 நாள்லாம் வந்து கடந்து வந்தோம்னா மிகப்பெரிய விஷயம் தான் சொல்லணும். ஆமாம், அந்த இடத்துல வந்து ஃப்ரைடே எபிசோடில் வந்து அதை முத்துக்குமரன் அழகாக சொல்லியிருப்பார். இன்னொன்று விஷயம் வந்து வெளியில் மக்களுக்கும் இந்த கருத்தை வந்து முத்துக்குமரன் சொல்லியிருப்பார். ஏன்னா சத்யா வந்து ரொம்ப நல்லவன், அவன் வந்து கேமுக்கு சரிப்பட்டு வர மாட்டான், இவன் அதுக்கு சரி வர மாட்டான், அவன் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். அந்த கதை தான். அது மாதிரி வந்து முத்துக்குமரன் வந்து ஒரு என்ன டீகோட் பண்ணி சொன்ன விஷயம் தான் ஃப்ரைடே எபிசோடில். அதையே இன்னைக்கு வந்து சத்யா நிஜமாவே அவர் எப்போ வெளில வந்திருக்கணும், விளையாடல, சத்யாவே வந்து ஒத்துக்கினாப்புல அவர் ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா வந்து இவங்க நிஜமாலுமே இப்படியா அப்படி நம்மளுக்கே தெரியல. ஏன்னா இவங்க வந்து வேற மாதிரி இருக்காங்க. அதாவது ஒரிஜினலான முகத்தை பார்க்குறதும் அதை கொண்டு வர்றதும் தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி. ஆனால் எல்லாருமே ஒரு என்ன சேஃப் ஜோனுக்குள்ளே மூடி மறைச்சிக்கிட்டு தான் எல்லாருமே ஒளிந்து கொண்டு வாடுற வாழ்க்கையை தான் அது பிக் பாஸ்க்குள்ளே வாழ்கிறாங்க. இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சத்யா தான். அதாவது இங்கே உள்ளே வந்து யாருமே விளையாட வந்த மாதிரியே இல்லை. இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அண்ணன் தம்பி லவ் அது இதுன்னு சுற்றுறாங்க. விளையாட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான். அந்த விளையாட்டுலேயே பார்த்தீங்கன்னா முத்துக்குமாருக்கு இப்போ முத்துக்குமார் விளையாடுறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா முத்துக்குமாருடைய ரொம்ப வந்து அட்டாச்மெண்ட்ஸ் மஞ்சரி. அதே மாதிரி சௌந்தர்யா விளையாடுறாங்கன்னா சௌந்தர்யா வெளியே போனால் கூட இழுத்து பிடிக்கிறது ஜாக்லின். இந்த மாதிரி எல்லாருமே ஒரு பாண்டிங்குள்ளே போயிடுறாங்க. சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த நண்டுங்க வந்து ஒருத்தரை ஏற விடாமல் கீழே இறக்கி விடுவாங்க, அவங்கள முன்னேறவே விட மாட்டாங்க. அட்லீஸ்ட் நம்மளாச்சும் ஏறி வரணும்னு பார்க்க மாட்டாங்க. இது கேம் எப்படி இருக்குன்னா, இந்த சீசன் எப்படி இருக்குன்னா, அடுத்தவங்க விளையாட்டை கெடுக்கணும், அவங்க வரக்கூடாது, மேலே நம்மளை மீறி வரக்கூடாது, நம்மளும் மேலே ஏற முடியாது. ஒருத்தர் வந்தால் தானே நம்ம அவங்கள வச்சு மேலே ஏறி வர முடியும். ஸோ இப்படி இந்த நண்டு கேம் மாதிரி தாங்க இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபேக்ட்ரி வித் லேபர்ஸ் இது ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிருக்காங்க. இதில் வந்து வசமாக சிக்கனது யார் பார்த்தீங்கன்னா நம்ம அருண் தாங்க. அருண் வந்து ஏற்கனவே போன வாரத்தில் வந்து ஜாக்லின் விஜய் முறைச்சு, ஆமாம் நான் முறைச்ச போகிற அந்த அதுலேயும் பாருங்க ஜாக்லின் பாருங்க, அவங்களோட கேம் முத்துக்குமரன் ஜாக்லினும் நல்ல கன்னிங்கான கேம் தான் விளையாடுறாங்க. இதுக்குள்ள ஜாக்லின் வந்து திரும்பவும் அவங்க கேமராவில் பதிவு பண்ணோன்னு விஜய் முறைச்சியான்னு அதையே கேட்கும்போது அவர் ஆமாம் நான் முறைச்சந்தான் அப்படின்ற மாதிரி அதை அங்கே அவரு சொல்லிடுவார். ஸோ வகையாக இவரும் வந்து சிக்கிக்கிட்டாரு. அதுக்காக தான் இன்னைக்கு வச்சு சரியான அந்த ஒரு விஷயமும் ப்ளஸ் வந்து இந்த லேபரை வந்து வேறு மாதிரி வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கோன்றதுனால. ஏன்னா அந்த யூனிட்லாம் பயப்படும்ல, ஏன்னா அந்த ஒரு செட்டு போட்டு வேலை செய்கிறாங்கன்னா அவங்க லேபர்ஸ் தானே. ஸோ அப்போ லேபர்ஸை வந்து தரக்குறைவாக பேசின மாதிரி அருண் மேலே ஒரு கார்னர், அதனால் வச்சு செய்கிறாருங்க அருணை. இது என்னன்னா அருண் தான் அதை அந்த பாயிண்ட்டை வந்து ட்ரிகரிங் பாயிண்ட்டை உருவாக்கி இருக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா தீபக் வந்து செய்யறது வந்து ஒரு ஆமாம், அவருக்கு விளக்கமாக சொல்கிறதுக்காக அதை அழகாக சொல்லியிருப்பான் விஷால் கூட. அவருக்கு பிரேக்கில் ஸ்கில்லும் லேபரும் எப்படின்றத ஒரு ஸ்ட்ரக்சராக சொல்கிறாரு. அதை நீ பெருசு பண்ணி எடுத்துக்க வேணாம், இதே தான் எல்லாருமே சொல்கிறோம். முத்துக்குமார் கூட அற்புதமாக விளக்கம் கொடுப்பாரு. விஜய்ஸ் முன்னாடியே தொடர்பு எடுத்து பெருக்கிறது ஒரு வேலை, அது ஒரு வேலை. இதுல என்னன்னா பாத்தீங்கன்னா இவருக்கு புரியலன்னு புரியாத மாதிரி அருண் நடிக்கிறாருன்னு தான் நம்ம சொல்லலாம். என்னன்னா இவர் தான் என்ன பண்ணிட்டாரு, தீபக் மேல ஒரு பழி வரணும், அவருக்கு ஒரு அவப்பெயர் வரணும், அதால ஒரு கண்டென்ட் உருவாகணும். ஸோ தீபக் வந்து என்ன சொல்ல, நாமினேஷனுக்கு வர்றது, எல்லாருமே நாமினேஷனுக்கு தள்ளுறதுக்கு தானே ஐடியா. அப்போ இவர் வந்து லேபர்னு சொல்லிட்டாருன்றத குறித்து காட்டுறதுக்காக தான் அவர் அன்னைக்கான கேமே ஸ்டார்ட் பண்ணார். பட் பேக் ஃபயர் ஆயிடுச்சு அவருக்கே. அடுத்தது ஃப்ரீ நாமினேஷன். இது பார்த்தீங்கன்னா இவருக்கு நம்ம ஜெஃப்ரிக்கு கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து ஒரு பஞ்சாயத்தை போயிடும். என்னென்னா நல்ல பர்ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம தீபக்கும் மஞ்சரியும் தான். ஆனால் இதை மீறி வந்து ஜெஃப்ரிக்கு வந்து போயிடுது. ஸோ இது போனது வந்து எல்லாருக்குமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஆனால் விளக்கம் கேட்கும்போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, தீபக் மஞ்சரி அவங்க தான் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, அப்போ அவர் பிடிப்பாரு.
அப்போ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஏன் அந்த பாஸ் போகலை, எப்படி ஜெஃப்ரிக்கு போச்சு அப்படின்னும் போது எல்லாருமே மஞ்சரி என்ன சொல்கிறாங்க, சார் அது வந்து மெஜாரிட்டி அடிப்படையில் இவங்க கொடுத்துட்டாங்க சார், சத்யாவும் அருணும் தான் சார் அதுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. உடனே அதுக்கான விளக்கம் திரும்பவும் அருணுக்கு ரோஸ்டிங். அதாவது இன்றைக்கி வந்து அருணை பிடிச்ச புடி வந்து வெளியே சொல்லவே முடியாதுங்க, அந்த அளவு பிடி பிடிச்சாருங்க. அப்போ கூட அவன் ஆமாம் தவிர ஒத்துக்கிறாங்க. அவன் இது எப்படி தான் இருக்கு அருண் பண்ணுற விஷயம், தூங்குறவனை எழுப்பினா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்ற கதையா தான் இன்னைக்கு இருந்தது. அவ்வளவு தூரம் வந்து பாபம் விஜய்ஸால முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாரு. இல்லங்க, ஃபைனலா கிளைமாக்ஸ்ல நடந்த விஷயம் அப்படிதான் இருந்தது. டேய் இன்னும் நீ நடிக்கிறியாடா, இந்தாடா விளக்கம், நீ எந்த வழிக்கு வந்தாலும் அதுக்கான விளக்கத்தை விஜய் சூப்பராக கொடுத்தாருங்க லாஸ்ட்ல. அதுவும் எப்படின்னா பிக் பாஸ் வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு உள்ள வந்து விஜேஎஸ் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா பிக் பாஸ் தான் சொல்லுவார், ஆனால் இவன் உள்ளே போய் மறுபடியும் நம்ம விஷாலாண்ட வந்து பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்பான், எனக்கு உள்ளே இருக்கவே பிடிக்கல, நான் எலிமினேட் ஆனால் பரவாயில்ல, நம்ம உள்ளே இருக்குது அப்படி ஒரு மாதிரி ரொம்ப தான் நல்ல மாதிரி காமிச்சிங்கன்னா அருணுக்கு அற்புதமாக விஜேஎஸ் குத்தாரு பாருங்க. அது வந்து எப்படின்னா ஸ்லிப்பர் ஷாட் தாங்க சொல்லணும். அவன் கேட்குற எல்லாத்துக்கும் பதில் விளக்கம் அப்படி இல்லைங்க, என் வீடு மாதிரி நினச்சேன், என் வீடு மாதிரி நினச்சேன், உன் வீடாக இருந்தாலும் நீ வீட்டுக்குள்ளே இப்படி தான் பண்ணுவியான்ற மாதிரி நல்ல ஒரு அற்புதமான விளக்கம். அண்ணனா அழ வச்சுட்ட, நீ அப்படியே அண்ணன் தம்பியா பழகிருந்தான், காலேஜா இருந்தாலும் நீ இது மாதிரி பண்ண ஒவ்வொன்றுத்துக்கும் அவர் கொடுத்த விளக்கம் சூப்பரா இருக்கு. மாஸ் எக்ஸ்பிளனேஷன் மக்கு மாதிரி நடிக்கிறியா, வாடா இந்த உனக்கான தெளிவான விளக்கம். இல்லை இதுவே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எப்பவுமே பண்ணுவாங்க, இது எப்போ பண்ணுவாங்கன்னா அந்த 100 நாள் 105 நாள் உள்ளே போயிட்டு வந்தாருன்னா இந்த கமல் கூட போன வாட்டி வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுவார் வெளியே, அப்போ உள்ளே இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க கமல் சார் பேசுவார், அது வேற. ஆனால் இவர் விளக்கம் கொடுக்கறதுக்காக இவனால் ஏன்னா ஆடியன்ஸ் ஆண்ட நிற்க வச்சுக்கினே அந்த இடத்துல வந்து ஹோஸ்ட் பண்ணுறவருக்கு மண்டை காய், நமக்கே மண்டை காய். இதுன்னா அவர் திரும்பவும் சொல்றாரு அந்த கேட்கும் போது, ஜெஃப்ரி வந்து அந்த ஃபைட் வரும் பாருங்க லேபர்ஸ்க்கும் மேனேஜர்ஸ்க்கும், அப்போ வந்து ஜெஃப்ரி வந்து பேசி புரிய வச்சதுனால அவர் வந்து ஏற்கனவே ராணுவுக்கும் அவருக்கும் நடந்த விஷயத்த இதுதான் அப்படின்ற மாதிரி காமிச்சதுனால அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆன மாதிரி சொல்லுவார், சொல்யூஷன் ஆன மாதிரி சொல்லுவார். அப்படி கிடையாது, மஞ்சரியும் சௌந்தர்யாவும் சாரி சொன்னதுனால தான் அந்த கேம் நின்று அந்த முடிஞ்சது. அந்த ராணவ் கை நீட்டி பேசும்போது மஞ்சரி வந்து அடிச்சிருவாங்க, அதனால வந்த பிரச்சனை சாரி சொல்லிடுவாங்க. ஸோ அதனால தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா பவித்ராக்கு வருவார். பவித்ரா உங்களுக்கு வந்து யாரும் பேச விட மாட்டாங்க, வாய்ப்பு கிடையாது, இப்போ பேசுங்க பவித்ரா அப்படின்னு போது அந்த மாதிரி எழுந்து விஷாலும் சௌந்தர்யாவும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் யோசனை இருக்கா, நல்லா விளையாடுவாங்க, அவங்க தான் 2 பேரும் நல்ல பிளேயர்ஸ், அவங்கள போய் சொல்கிறாங்க இது வேணும்னே சொல்கிற மாதிரி இருக்குல்ல. ஏன்னா போன வாட்டி வந்து இவங்க நல்லா பண்ணலன்னு அவங்க சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் வந்து இவர் சொன்னவொடனே அவரே கேட்பாரு என்னம்மா பழிக்கு பழியான்னு, அவரே அது மூஞ்சிலாம் மாறிடும், என்னன்னா உட்காந்துரும். ஆமாம் இல்லைன்னு சொல்லும், உடனே அம்மா உங்கள் முகம்லாம் எனக்கு பெரிய ஸ்க்ரீன்ல நல்லா தெரியுதுமா, பார்த்துருக்கீங்களா இங்கே அப்படின்னும் போது நீ ஒரு நடிகை தானே அப்படின்னு. அதாவது எவ்வளோ சொன்னாலும் ஒரு சிலது மர மண்டைங்களுக்கு ஏறவே மாட்டேங்குது, சொல்லும்போது புரிஞ்சுக்கின்னு நடிக்கிறாங்க. நல்லவங்களாம் இன்னும் சீரியல்ல நடிக்கிற மாதிரியே நடிக்கிறீங்கம்மா, இது வந்து என்ன சொல்றது, உங்களை பற்றி ரியாலிட்டி ஷோ, அப்போ நீங்கள் தான் உங்களை நல்லவங்க, நீங்கள் நல்லவங்களான்னு காமிச்சிக்கணும், நீங்களே நடக்கணும். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கை தூக்கம், அப்போ கூப்பிட்டு அவரு அதுக்கு விளக்கம் கொடுப்பாரு, நீ உனக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது பயன்படுத்துக்க, உனக்கு வந்து எதுவுமே பேச மாட்டீங்க, அப்புறம் பேசவே விட மாட்டாரு விஜிஎஸ்ன்னு சொல்கிறீங்க, என்னம்மா நாயா சரி உட்காரமான்னு உட்கார வச்சிருவாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராணவ் ஃபஸ்ட்டு தான் முதல்ல எடுத்ததையும் அவனை பாராட்டுவார், அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்ப கேள்வி கேட்கும் போது திரும்பியும் குழப்பி விட்டுடுவாங்க, அவன் சுத்தி தாங்க பேசுறாங்க, யாருமே ஸ்ட்ரைட்டா அவருக்கு பதில் சொல்றாங்க. ரஞ்சித் சார் இவங்கலாம் வந்து என்ன சொல்றதுனே தெரியல. இதுல முக்கியமா டக்குன்னு பதில நெத்தி அடி அடிக்குது பாத்தீங்கன்னா. ஆமா சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுத்தாங்க, முத்துக்குமரன், மஞ்சரி, தீபக் இவங்க தாங்க வந்து ஸ்ட்ரைட்டா பேசுறாங்க, எதுவாக இருந்தாலும் சுத்த விடாமல் தெளிவாக. அதே மாதிரி இவன் கூட ஓரளவு பரவாயில்ல, ரயான் கூட பேச ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இவங்கெல்லாம் பேசுறதுக்கே வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு மந்தமாக சேஃபர் கேம் விளையாடுறாங்க. அடுத்தது வந்து ஜெஃப்ரிக்கு தான் சொல்லுவார், ஜெஃப்ரி உன்னை வந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்க உனக்கு நம்ம ஃப்ரீ பாஸ் கிடச்சிச்சுன்னு, நீ ஜென்ரலாக நல்லா விளையாடக்கூடிய ஆள், உன்னுடைய டேலண்ட்டு போயிடுதியா, அப்போ என்னன்னா உன்னை வச்சு செய்கிறாங்க, நீ ஒன்றும் இல்லை யூஸ்லெஸ் ஃபெல்லோ, நீ விளையாட தகுதி இல்லாதவன், அதனால் இந்த பாஸ் உனக்கு கை மாறுற மாதிரி இருக்குது, ஆனால் நீ நல்ல பிளேயரு, அதை நீ வெளியே நல்லா விளையாடிட்டு இருந்த, உனக்கே அப்படி வந்ததுன்னா கூட நீ வேணாம்னு சொல்லியிருக்கணும். இல்லை அந்த இடத்துல ஜெஃப்ரி சொல்லியிருப்பா, இல்லை சார் நான் ஏற்கனவே சொல்கிறேன், எனக்காக யாரும் பேசாதீங்க, எனக்காக யாரும் எதுவும் கேட்காதீங்க, நானே என் கேமை விளையாடுறேன்னு சொல்லிட்டேன் சார். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னா அந்த உறவுகள், நீங்களுக்குள்ளேயே ஒரு போலியான உறவு வச்சு சுற்றி நிற்கிறதுனால அந்த உறவு தான் வந்து உங்களை வந்து சேஃபராக விளையாட சொல்லுது. அது இன்னொன்று பாயிண்ட் நச்சுன்னு ஒரே வார்த்தையில் சொன்ன மாதிரி இருந்தது. அவர்
உனக்குள்ளவும் உன் பக்கத்திலேயே வந்து ஒரு அரசியல் நடக்குது, உன்னை சுத்தி ஒரு அரசியல் நடக்குது, புரிஞ்சுக்க அப்படின்னு போது ஜாக்லினோட ஃபேஸ தான் காட்டுவாங்க. நல்லா ஆமா ஜாக்லின் நாளைக்கு வெளுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அன்ஷிதா வந்து தம்பி என்னடா 100 நாளுக்குள்ள எப்படி அவ்வளவு ரிலேஷன்ஷிப் என்ன எப்படி வருது? 70 நாள் தான் இருக்குமா. அதுக்குள்ளே வந்து இவன் ஃப்ரெண்டு தம்பி வெளியில வந்து வேற மாதிரி போட்டு அவனுக்கு வர ஓட்டுங்கள அப்ப எல்லாரும் வாங்குறாங்க. அதுக்கான ஒரு யுக்தி தான் இது. இதுல ஒன்னும் யாருமே யாரோடும் வெளியில வந்து கனெக்ஷன்லாம் வச்சுக்க போறது இல்ல. ஒரு கப்பு அதுதான். அதுக்கான டாஸ்க்கும் பிக் பாஸே ஏற்கனவே கொடுத்தாரு. இன்னுமே நீங்கள்லாம் என்ன சொல்றது நடிச்சிட்டு இருக்கீங்க சீரியல் ஆக்ட்ரஸ் மாதிரி. ஸோ இப்படி ஒரு வழியாக எல்லாரையும் காட்டினாருங்க. ஆனால் இன்றைக்கி வந்து உண்மையிலே வந்து விஜேஎஸ் சுவாரஸ்யமாக போச்சு. ஏன்னா போன வாரம் வரையும் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தோம். போன வாரம் சாஞ்சனா போனதுலேருந்து அவரும் ஃப்ரீ ஆகிட்டாரு, நம்மளும் ஃப்ரீ ஆகிட்டோம். ஸோ இதுக்கு மேலே என்னன்றதை உங்களுக்கு நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆனால் நாளைக்கு வந்து தர்ஷிகா தான் வெளியே போகிறதாக 100% வந்து நமக்கு மெசேஜ் வந்து இருக்குது அஃபிஷியலாக. ஸோ அதனால் நாளைக்கு தர்ஷிகா வெளியே போகிறாங்க. ஸோ ஆக மொத்தம் 2 எவிக்ஷன். இதுக்கு மேலே எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஏன் உங்களை எஸ்பெஷலி தர்ஷிகா சொல்கிறேன்னா, டாப் 8 வந்து தர்ஷிகா இருந்தாங்க. அது ஆக்சுவலி லேபரை தான் உள்ளே வந்திருக்காங்க. அந்த அதாவது பாட்டத்தில் தான் வந்திருக்கணும். அதுக்காக நான் மென்ஷன் பண்ணேன். பாட்டம்ன்றதுனால அது பிரிக்கப்பட்டதுனால லேபர்ன்றதை நீங்கள் தவறாக எடுத்துக்க போகிறீங்க. நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல, டாப் 8 வராமல் அந்த பாட்டத்தில் வந்திருக்கணும்னு சொல்ல வரேன். ஸோ ஆக மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.